ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ்எல்வை டேஸ்டி கிச்சன். நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டு கடைக்கு போனாலே அவங்க கேட்குறது இந்த குக்கரே தாங்க. அதை நம்ம வீட்டிலேயே மீதமான ரைஸை வச்சு எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மீதமான ரைஸ் எடுத்துக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் மீதமான ரைஸ் சேர்த்துக்கிறேன். சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தா இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை, இல்லை டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வர மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட நான் இப்போ 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நான் முறுக்கு புளியறதில் போட்டுக்கிறேன். சப்போஸ் முறுக்கு பிழிகிறது இல்லைன்னா நீங்கள் கையிலே ரவுண்ட் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு 2 பக்கமும் நல்லா சிவந்து வர மாதிரி எடுங்க. அடுப்பை சிம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டாக மேலாப்பில் மிளகாத்தூள் தூவி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.